புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட இலவச பொங்கல் தொகுப்பை பயனாளிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. மேலும் இந்த பொங்கல் தொகுப்பானது அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ள அரசு, தகுதி வாய்ந்த அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. திலாசுப்பேட்டையில் நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கி தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் திருமுருகன், லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொங்கல் தொகுப்பானது புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான கான்பெட் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து நியாய விலைக் கடைகள் மூலம் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.